பண்ணிட்டேன் கார்த்தினா? எதுக்கு கார்த்தி என் மேலே உனக்கு இவ்வளோ கோபம்? எதா இருந்தாலும் சொல்லு, சொன்னாதான் தெரியும். எதுக்கு கோபமா இருக்கான்னு எனக்கே தெரியல. இங்கே பாரு, இருக்கிற கோபத்தில் நான் ஏதாவது சொல்லிவிடுவேன், பேசாமல் போயிடு. சொல்லு, உன் கோபம் தீர என்னை திட்டு, அடி, எதுனாலும் பண்ணு. என்ன பிரச்சனைன்னு ஃபஸ்ட்டு சொல்லு, சொன்னாதான் எனக்கு தெரியும். சரி, நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா திருப்பி திருப்பி நீ கேட்குற. என்ன நடந்துன்னு உனக்கு தெரியாதா? என்னாச்சுன்னு கேட்குறா. உனக்கு தெரியாம என்ன நடந்துச்சு? அடுத்தவ பேச்சை கேட்டு நீ நம்பிக்கிட்டு போனா, அதே மாதிரி எங்கள் அம்மாவும் நம்பிக்கிட்டு போனோன்னு எங்கள் அம்மாட்டையும் சொல்லிவிடலான்னு வந்தியா? என்ன சொன்னா சத்யா? உன்கிட்ட தான் கேட்குறேன், சொல்லு. எங்கள் அம்மாட்ட என்ன சொல்லி சொன்னான். எல்லார்ட்டையும் இருந்து பிரிக்கணுங்கிறது அவள் எண்ணம். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் நடந்துக்கிறீங்க. நான் தான் கேவலமானவனாச்சே, பொம்பளை பதுக்கியாச்சே, அப்புறம் எதுக்கு என்ன தேடி வர்ற? எங்கள் வீட்டுக்கு ஏன் வர்ற? ஏன் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு போகலான்னா சொல்லிட்டு போ. உங்கள் பிள்ளை இன்னொருத்தி லவ் பண்ணான், என்ன லவ் பண்ணான், அவள் பேச்சையும் கேட்டான், என் பேச்சையும் கேட்டான்னு இன்னும் என்னென்ன சொல்லணும் சொல்லிட்டு போ. வேற எவ்வளாச்சும் ஏதாச்சும் சொன்னாலா? அது மட்டும் இல்லை, நான் உன்னை மறந்துட்டேன், நீ எனக்கு தேவையில்லை. எனக்கு எங்கள் அத்தை பொண்ணோட நிச்சயம் ஆக போகுது, பேசி வச்சுருக்காங்க. நீ வாயை மூடிக்கிட்டு உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. என் லைஃப்பில் வராதே, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதே. ஐயோ கார்த்தி, உனக்கு புரியலையா? அவகிட்ட சொன்னியே நான் சத்யாவை தான் லவ் பண்ணுறேன், சத்யாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இன்னைக்கு நான் அத்தை பொண்ணு அது இதுன்னு இருக்கிறா. உனக்கு நான் தான், எனக்கு நீ தான், இடையில யாரும் கிடையாது. சும்மா வந்து நின்றுட்டு அத்தை பொண்ணு சொத்த பொண்ணுங்காத என்கிட்ட வந்து. எந்த பொண்ணும் கிடையாது, உனக்கு சத்யா மட்டும்தான். ஹலோ மேடம், அதை நீங்கள் மட்டும் முடிவு பண்ணக்கூடாது, நானும் தான் முடிவு பண்ணணும், புரியுதா? ஒன்றை தான் லவ் பண்ணுற, ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு உனக்கு யார் சொன்னா? நான் யார்கிட்ட சொன்னேன்? நான் ஏன் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிறேன்? ஏன் நாளைக்கு வேற ஒருத்தியோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவளோட சேர்த்து வச்சு என்ன பேசவா? இங்கே பாரு கார்த்தி, உனக்கு வாய் இருக்குன்னு பேச சேர்த்து வச்சு நான் எங்கே பேசின உடனே? அவள் இப்படி சொன்னா நான் பார்க்க வந்தேன்னு தான் சொன்னேன், மற்றபடி வேற எதுவும் கிடையாது, புரியுதா? அசிங்கமாக பேசாத நீ ஃபஸ்ட்டு. கார்த்தி, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு, புரியுதா? நான் சொன்னேன்தான், உண்மைதான். நான் சொல்லலைன்னா உனக்கு தெரிய போதா? நான் எதுக்கு கோவமா இருந்தேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்க போதா? உண்மையை சொன்னனால தானே இவ்வளோ பிரச்சனையும் நான் சொல்லாமல் இருந்திருக்கணும். உன்கிட்ட போய் உண்மையா இருக்கணும்னு நினைச்ச மாதிரி ஏன் தப்பு தான். அது மட்டும் இல்லை, நீ அங்கே வருவான்னு எனக்கு எப்படி தெரியும்? இது மாதிரி என்னை லவ் பண்ணுறான்னு சொன்னோடனே நீ வரமாட்டா, அவளை 4 அறை கொடுத்து அசிங்கப்படுத்திட்டு வரணுன்னு தான் நான் வந்தேன். அங்கே வந்து பார்த்தா அவள் சொன்ன மாதிரி நீ இழிச்சிக்கிட்டு நின்ன. நான் இல்லை, அந்த இடத்துல யார் இருந்தாலும் அப்படி தான் நடப்பாங்க, அப்படி தான் நம்புவாங்க. சும்மா எல்லாத்துக்கும் என்னையே குறை சொல்லிக்கிட்டு இருக்காது, புரியுதா? நீ என்கிட்ட சொல்ல வேண்டியது, அவட்ட என்ன டெஸ்ட்டு கொடுக்குறா நீ டெஸ்ட்டு? உனக்கும் எனக்கும் நடுவில் அவள் யாரா சொல்லு? உக்காந்து யோசி, யார் பண்ணது தப்பு, யார் பண்ணது ரைட்டுன்னு, புரியுதா? நான் கிளம்புறேன். ஆனால் உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்ததுக்கு நல்லா பண்ணிட்டேன். எம்மாடியோ, இந்த வீட்டு வேலை முடிக்கிறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சாதான் நமக்கு நிம்மதியாகுது. ஆமாம் மக்களே, எனக்கு மட்டும்தான் இந்த வியாதியா இல்லை எல்லாருக்கும் இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எனக்கு சமைக்கிறது கூட பெரிய விஷயமா தெரியல, அதுக்கு ஜாமான் வாங்குறது கூட பெரிய விஷயமா தெரியல. என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது தான் பெரிய விஷயமா தெரியுது. இன்னைக்கு கூட என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியல. இன்னைக்கு அந்த சிங்காரத்துக்கு புளியை கரைச்சி ரசத்தை வச்சிரும்னு இருக்கேன். சிங்காரம் யாருன்னு பார்க்குறீங்களா? என் புருஷன்தான். ஒன்றும் முடியலை மக்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எதுக்கு வேலை பார்க்குதோ பார்க்கலையோ என் மூளை டெய்லியும் என்ன குழம்பு வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு மட்டும் நல்லா வேலை பார்க்குது. ஆனால் என்ன பண்ணுறது, ஐடியா தான் கிடைக்க மாட்டுது. செத்த இருங்க, இந்த புளியை கரைச்சி ஊற்றி அந்த மனுஷனுக்கு வச்சுட்டு வரேன். அதுக்காக என்ன கொடுமைக்காரின்னு நினச்சிக்காதீங்க. அன்னைக்கு பார்த்தீங்கல்ல, அவர் தான் என்ன அப்படி பேசுவார். ஆடங்கொய்யால இவளுக்கு எவ்வளோ பெரிய பிளானு பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் இந்த சிங்காரம் சிக்குவானா? சிக்க மாட்டேனே. இன்னைக்கு 10 மணி ஆனாலும் வீட்டுக்கு வர மாட்டேனே. சிங்காரம், இன்னைக்கு நல்ல ஹோட்டலுக்கு போகிறோம், நல்லா சாப்பிட்றோம். நீ பாயாசத்தில் பாயசம் வைக்கவான்னு கேட்கும் போதே நான் என்னமோ உஷாராயிடணும். ரசத்தில் விஷம் வைக்காமல் இருப்பாளாவே வச்சிடுவா, நம்ப கூடாது. சகல சிக்கணும்.
சிங்காரம் சிக்க மாட்டானே. சிங்காரம் தப்பிச்சு ஓடிடு. எம்மாடி எம்மாடி, காலு வலி தாங்க முடியல, கொடன்னு கொடையுது. இங்க வந்து பார்த்தா உரத்தையும் காணும். ஏட்டி எங்கடி போனாலும்னு தெரியலையே. என்ன அலமேலே, வந்தோடனே சவுண்டு போடுற? ஆமாண்டி, சவுண்டு போடாம என்ன பண்ண சொல்றீங்க? போன் அடிச்சு வாங்கடி வாங்கடி வாங்கடி, நீங்க வந்து பார்த்தா இங்க உரத்தையும் காணும். எவ வேற ஒருத்திக்கும் கை வலியும் கால் வலியும் திடீர்னு வருது. ஏட்டி எனக்கும் தாண்டி காலு முடியல, அதோட தாண்டி வந்து உட்காந்துருக்குறான், ஒருத்தையும் இல்லையா? இனிமே எவளாவது வாட்ஸ்அப்பில் வந்து குரூப்பில் போடட்டும், வாங்கடி வாங்கடின்னு எல்லா முடியும் பிடிச்சி ஆஞ்சி விட்டார். ஆஞ்சி நேரம் ஆயிட்டேன்னு ஓடியாடுற, இங்கே உரத்தியையும் காணும். கேட்டால் கை வலி கால் வலிங்கிற. யாருக்கு தான் இல்லை, எனக்கும் தான் கை காலெல்லாம் வலிக்குது. கூப்பிட்டாலும் வலின்னு வந்தேன். எதுக்காத்தா இம்புட்டு கோவம் உனக்கு? இல்லட்டி வசந்தி, குரூப்பில் வந்து வாங்கடி வாங்கடினாலும் இங்கே வந்து பார்த்தா உரத்தையும் காணும். எரிச்சல் ஆகுதா இல்லையா எனக்கு? சும்மா சவனேன்னு தூங்கியிருக்கலாம் வீட்டில். இன்னைக்கு மட்டும் இல்லடி, எப்பயும் இப்படிதான் பண்ணுறாளோ. இனிமே எவ்வளவு போடட்டும், அவ யாருன்னு கண்டுபிடிச்சு அவ கொண்ட மசுற ஆஞ்சு போடுறான். ஆஞ்சி ஐயோ ஆத்தா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட காட்டுற கோவத்தை உங்கள் மருமகிட்ட கொஞ்சம் காட்டியிருந்தா எப்பயோ சரியாயிருப்பா. பரச்சா அப்படின்னா என்ன அடி? ஐயோ பராச்சு இல்லாத்தா, ஃப்ரெண்ட்ஸு அது வந்து கூட்டாளிகிட்ட காட்டுற கோவத்தை உங்கள் மருமகிட்ட கொஞ்சம் காட்டியிருந்தீங்கன்னா எப்பயோ சரியாயிருப்பார்ல. காட்டுனா போ, என்னத்த காட்டி என்னவ மாறுறாங்கிறியா? கோவமாக பேசினாலும் சிரிப்பு முட்டி விட்டுட்டு போடுறா. அந்த எருமைக்கு என்ன கூறு இருக்கு? ஒரு கூறும் இல்லை. இவ்வளோ பேசினா கூட இவளுக்கு ரோசம் வரும். அந்த எருமைக்கு அது கூட வராது. அது கரிசோறு. உசுரே போப்பாதுன்னு சொன்னாலும் கரிசோறு ஆக்கி வச்சுட்டு சாவும்பா. அத்தா என்ன அத்தா சொல்கிறதுன்னு தெரியல ஆத்தா. சிரிக்காதடி, உன் கூட்டாளி தானே அவ, உன் கூட தானே சேர்ந்துக்கிட்டு சுத்துறா. எடுத்து சொன்னான்னு நீ. ஆமாம் நான் சொன்னால் கேட்டுட்டு தான் உன் மருமவை அடுத்த வேலை பாப்பா பாரு. போயேன் அத்தா, நான் ஏதாவது சொன்னால் அவள் என் வாயை கிளறுவா. தேவையில்லாத பிரச்சனை. அதெல்லாம் இருக்கட்டும்டி. என்ன உன் புருஷனுக்கு ஒழுங்காவே சோறுகறி ஆக்கி கொடுக்க மாட்டியா? விஷம் வச்சு கொண்டாடுறேன்னு சொல்றியா? இல்லையா, அப்புறம் நான் பத்தாமல் என் தங்கச்சி வேற கேட்குறாரு. உன் தங்கச்சி தானடி கட்டி கேட்குறான். கட்டி கூடண்டி, ஒத்துமையாக இருக்கலாம்ல ரெண்டு பேரும் ஒரு வீட்டில், எந்த பிரச்சனையும் வராதுல்ல. நீ எல்லாம் சொல்லுவாத்தா. ஐயே உன் தங்கச்சி கேட்குறானா? ஆமாத்தா, ஒரு ஆளுக்கு தான் தா என் கஷ்டம் புரியுது. அது எப்படி சொல்லுது பாரு, கட்டி வைக்கணுமாமுல்ல. இந்த சிங்கார பையன் என்ன இப்படி இருக்கிறானே? என்ன பண்ணாத்தா, எல்லாம் என் தலையெழுத்து. என்ன கட்டிக்கிடுவான்னு இருந்தா அவன் உன் தங்கச்சி கேட்குறானா? தங்கச்சே இரு, அவனை இன்னைக்கு விட மாட்டானா. என்ன கட்டிக்கிறேன்னு அவன் என்னை ஏமாத்துறானா? அப்ப ஐயே நீங்கள் அப்படி வரீங்களோ? இங்கே அலமேலே, அவ தங்கச்சிக்கே பாய்சன். உனக்கு என்னன்னு தெரில. ராத்திரியில் கல்லை தூக்கி கொண்டுட போறா, பார்த்து பேசு. பழி ஓ மேலே வந்துடும் சொல்லிவிட்டான். அப்புறம் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அலையணும் நீந்தான். அடி போட்டி, நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் நான் தான் கட்டிக்க வரேன் அவனை. இவளுக்கு நான் தான் சக்காலத்தி. ஏன் டி வசந்தி, நான் கட்டிக்கலாமல்ல? கட்டிக்கங்க, தாராளமாக கட்டிக்கங்க. உங்களை யார் வேண்டாங்கிறா? சிரிப்பா இருக்கு என் வாழ்க்கையை பார்த்தா. இந்த கார்த்திக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நம்மளே பேசிட்டு நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டு போவான். என்கிட்டயே வந்து சத்யாவை கல்யாணம் பண்ணீங்க வர, சத்யாவை லவ் பண்றேன்னு நீ சொல்றா. உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துட்டு, உன்னை சும்மா விட மாட்டேன் கார்த்தி. உன்னை அடைஞ்சே தீருவேன். நான் இருக்கும்போது உன்னை சத்யாவை லவ் பண்ண விட்டுருவேனா? உங்க ரெண்டு பேரையும் சேர விட்டுருவேனா? என்ன நினச்சிக்கிட்டு நீ அவன் என்கிட்டே இப்படி சொல்லியிருப்பான்?
ஏ காவியா, இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கா? ஃபோன் பண்ணா ஏன், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை மாதவி, இவ இவனா யாரு காவியா? எவ? அதான் இருக்காளே, அவ பேரை சொல்ல கூட எனக்கு பிடிக்கல. அதான் அந்த கார்த்தி லவ் பண்றானே. ஏ காவியா, நீ ஏன் இப்படி இருக்க? உனக்கு தான் கார்த்தி, நீ ஏன் கவலைப்படுற? அவெல்லாம் ஒரு ஆளா? அது மட்டும் இல்லாம அவ பெரிய இடத்து பொண்ணு, இவனை போய் கல்யாணம் பண்ணிப்பாளா? அவளே டைம் பாஸுக்கு பேசிக்கிட்டு இருக்க, நீ ஏன் நடுவுல போற? இல்ல மாதவி, நம்ம நினைக்கிறது தப்பு. அவளும் ஸ்ட்ராங்கா இருக்கா. அவன் என் கண்ணு முன்னாடியே நான் சத்யாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றான். சத்யாவை தான் லவ் பண்றேன், சத்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்கிட்ட சொல்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்துருச்சு. அது மட்டுமா, மேடம் இன்னைக்கு காலேஜ் கூட வரலையே. ஏ லூசு, அவ வர்றதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கும். நீ வேற அதையே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கார்த்தி உனக்கு தான். அவ ஒரு ஆளு, அவளுக்கு கார்த்தியாக்கும். நீ தான் எப்பவுமே பெஸ்ட்டு. அவ வேணா பணத்துலயும் வசதியிலையும் பெஸ்டா இருக்கலாம். அதுலயும் உன்னை விட கொஞ்சம் கூட இருக்கிறா, அவ்வளவுதான். என் மூஞ்சி மோரைய பேத்துப்படுவேன்னு அவ என்கிட்டயே சொல்றா. சும்மா விடு காவியா, அவளால சொல்ல மட்டும்தான் முடியும், செய்ய முடியுமா? செஞ்சிருவாளாவே? என்ன புரியல, என்ன சொன்னா? அது வந்து ஒன்னெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றேன். அவ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டா. நீ வேற, அவளே உனக்கு பயந்து அரண்டு போய் நிக்கிறா. இல்லையே, இப்ப காலம் மாறிட்டு, முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்னு அவ உன்னை நம்ப வைக்கிறா. அதெல்லாம் ஒன்றும் மாறல. அவ பயந்துகிட்டு தான் இருப்பா, வாயே திறக்க மாட்டா. இப்போ உன்னிட்ட பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ நம்பிக்கிட்டு இருக்கா. என்னால இதை ஏத்துக்கவே முடியல. அவ என்னை பார்த்து எவ்வளவு பேச்சு பேசினான்னு உனக்கு என்ன தெரியும்? காலேஜுக்கு நீ வரல, அவ என்னை பார்த்து அவ்வளவு பேச்சு பேசியிருக்கா. அப்ப கூட நான் அவகிட்ட பேசல மாதவி. நான் வந்து பேசுனது சில்பா கிட்ட தான். ஆனா இவ வந்து என்ன பேசுறா? மூஞ்சி முறையெல்லாம் பேத்துப்படுவாளாமே. பேத்துப்படுவாளாவே. இருக்கு, இதெல்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு இருக்கு அவளுக்கு, பார்த்துக்கிட்டேறேன். நாளைக்கு காலேஜில் போய் பேசிப்போம். இப்போ போய் தூங்கு போ. எதுக்கு இந்நேரத்தில் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன்? சரி, நாளைக்கு வரட்டும். அவளுக்கு இருக்கு. இன்னைக்கு நான் தனியாக இருந்துட்டு தானே என்ன பேசிட்டா. நாளைக்கு வரட்டும் அவ.